பிள்ளைகளும் நிற்கிறேன். தயவு செய்து வந்து சரியான தகவலை தெரியும். நான் உங்கள்கிட்ட வேண்டி வேணும்னு கேட்டுக்கிறேன். உங்க வீட்டுல ஒரு பிள்ளை எழுந்திருந்தா என்ன நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். என் பிள்ளைங்க இழந்துட்டேன். இனி இருக்கிற பிள்ளைகளுக்கு தப்பாக்கள் ஒரு நீதி வேணும். அந்த மாதிரி நினைச்சு செய்திகள் போடுங்க. செய்து இன்னைக்கு நம்ம ரித்தனையா தற்கொலை வழக்குல குற்றவாளிகள் தரப்புல வந்து பிணை மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ரித்தனையாவோட தந்தை அண்ணாதுரை அவர்களோட சார்பில் வந்து நம்ம வந்து அந்த பிணை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வாதங்களை முன் வச்சு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அது சம்பந்தமான விசாரணை நடைபெறும். நமது மாவட்ட நீதிபதி அவர்கள் வந்து நாளைக்கு வழக்கு விசாரணை வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது வழக்கு சார் நாளைக்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் தெரிய வருங்க. பெயில் ஆர்டர் வந்து என்ன நாளைக்கு தெரிய வருது. அந்த ரிட்டர்னியோட அவங்க மதர் அவங்க என்ன ரிட்டர்ன் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற இப்ப வரைக்கும் காவல்துறை தரப்புல வந்து புகாதாரர்கிட்ட சொல்றது வந்து அவங்க மதுரையில் இதனையோட மதுரையில் அதாவது அக்யூஸ்ட் 3A3 வந்து அவங்க அப்ஸ்கான் இருக்கிறதா தான் காவல்துறை தரப்புல நம்மளுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அவங்க அனுப்பப்படலை. இப்ப நம்ம வந்து என்னென்ன மாதிரி வழக்குகளை முதல்ல வந்து இந்த இதுல வந்து காவல்துறை வந்து கொஞ்சம் மெத்தன போக்கோட செயல்படுறாங்க. FIR ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. செக்ஷன்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது கூட அவங்களோட டெத் நோட்ஸ் அதாவது அந்த ஆடியோவை பத்தி இவங்க 3 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிற ஆடியோவை பத்தி FIR ஆல்ட்ரேஷன் கூட அவங்க சொல்லல. முறையான விசாரணை நடைபெறாம இருக்கு. இது தொடர்பாக வந்து நம்ம புலன் விசாரணை இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து மாத்திரக்கான நடவடிக்கைகளை நம்ம ஈடுபடப்படுற புகாதார தரப்புல அது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடகம் இருக்கும். ஒரு 4-5 நாட்கள்லயே வந்து இது அவங்க ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பிணை கோரி. நம்ம பிணை கொடுக்க கூடாது அப்படின்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இது தொடர்பாக வந்து நம்ம நீதிபதி தான் நாளைக்கு இருபக்கம் விசாரிச்சு முடிவு செய்வாங்க. அது தொடர்பா